திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். திருமறைக்கு திரும்புவோம், பேக் டு த பைபிள். இதில் நாம இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் சர்வே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை அதில் இருக்கிற கருத்துக்களை சுருக்கமாக ஒவ்வொரு புத்தகத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இன்றைக்கு உபாகமம் என்கிற ஒரு புத்தகம், யாத்திராகமத்திலிருந்து இந்த சம்பவங்கள், இஸ்ரேல் ஜனங்களே தேவன் தெரிந்து கொண்டு அவர்களை வழிநடத்தியது, எண்ணாகம புத்தகம், இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த உபாகமம் இன்னொரு விஷயங்களை அது சம்பந்தப்பட்டதை பதிவு பண்ணி வச்சிருக்கு. இங்கே முக்கியமாக இந்த புத்தகத்தில் மோசேயினுடைய 3 நீளமான பிரசங்கங்கள், அந்த ஜனங்களோட பேசின அந்த விவரங்கள் இதில் தான் இருக்குது. இந்த ஜனங்களுக்கு முன்னால் மீண்டும் அது ஞாபகப்படுத்தப்பட்ட விஷயங்கள், இதை நாம் படிக்கும் பொழுது இதில் நாம் ஒரு விஷயத்தை மிக குறிப்பாக கவனிக்கலாம். என்னென்னா, தேவன் தம் ஜனங்களுக்கு முன்னால எல்லாவற்றையும் விவரமாக வழிகளையெல்லாம் சொல்லிட்டு, நீங்கள் உங்களுடைய சுதந்திரத்தின்படியாக எதை தெரிந்து கொள்ள போறீங்க. கடைசியா மோசே தன் ஜனங்களுக்கு முன்பாக சொல்றாரு, அவர் மரிக்கிறதுக்கு முன்னால, இதோ ஜீவனும் மரணமும் இருக்கு, எது நீங்க செலக்ட் பண்ண போறீங்க, ஆசீர்வாதம் சாபம் இருக்கு, எந்த பக்கம் நீங்க போறீங்க இல்லை. அப்போ ஒருவேளை இப்படி கேட்டால் நம்மளாம் என்ன முடிவு சொல்லுவோம்? எனக்கு ஜீவன் வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும், இப்படி தான் நான் விரும்புகிறேன்னு தான் நம்மளும் சொல்லுவோம். ஆனால் அந்த ஜனங்க என்ன செய்தாங்க? இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட புது உடன்படிக்கையின் சட்டத்தின்படி நமக்கும் கூட இப்படித்தான் வாழ வேண்டும், இதுதான் கிறிஸ்துவுடைய உபதேசம் என்று சொல்லப்பட்ட பிறகும் கூட நாம் எந்த வழியில் போயிட்டுருக்குறோம்? இதை நம்மளும் கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? அதனால் இந்த புத்தகத்துக்குள்ளே போய் நாம் பார்க்கும் பொழுது அன்னைக்கு மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன முக்கியமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். சரி, போலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் டி. சாலமன் அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் உற்சாகம் ஊட்டக்கூடிய புதிய நாள் வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது உங்களை வந்து சேரும்போது நீங்கள் பக்தி விருத்தி அடைய வேண்டும், சீர் பொருந்த வேண்டும், கிறிஸ்து இயேசுக்குள்ளே வளர வேண்டும் என்பது என்னுடைய ஜெபம். இந்த தொடர் பேக் டு பைபிள், திருமறைக்கு திரும்புவோம், இது பார்ட் 3. இன்றைய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, உபாகம புத்தகத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த புத்தகத்தில் 34 அதிகாரங்கள் இருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யாத்திரையாகமும் 7ஆம் அதிகாரத்தில் பார்வோனை மோசே சந்தித்த போது அவனுக்கு வயது 80. வனாந்தரத்தில் 40 ஆண்டுகளை மோசே அந்த இஸ்ரவேலர்களோடு கழிக்கிறான். உபாகமம் 34ஆம் அதிகாரத்தில் மோசேயினுடைய மரணத்தை குறித்தும் அப்பொழுது அவனுடைய வயது 120 என்று நாம் படிக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாத்திரையாகமும் லேவியராகமும் எண்ணாகமும் உபாகமும் ஆகிய இந்த 4 புத்தகத்தினுடைய காலம் 40 ஆண்டுகள். ஆக உபாகமத்திலே மோசேக்கு 120 வயது. உபாகமம் என்ற அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஆகமம்னா புத்தகம்னு அர்த்தம், உபனா துணைன்னு அர்த்தம், அதாவது சப்ளிமெண்ட். அதாவது யாத்திரையாகமும் லேவியராகமத்தில் சொல்லப்பட்ட மோசேயினுடைய நியாயப்பிரமாணங்கள் எல்லாவற்றுக்கும் மீண்டும் ஒரு முறை விளக்கங்களை மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, உபாகமம் 1வது அதிகாரம் 2ஆம் வசனத்தினுடைய 6வது வரியில் நீங்கள் பார்ப்பீர்களானால், மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி சொன்ன வாக்கியங்கள் ஆவன. மோசே இந்த வார்த்தையை பேசும்போது இஸ்ரவேலர்கள் அந்த வனாந்தர பயணமாகிய 40 ஆண்டுகளை கடந்து இருக்கிறார்கள். இதை 4வது வசனத்தில் பார்க்கலாம். 40ஆம் வருஷம் 11ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி தனக்கு கர்த்தர் விதித்த யாவையும் அவர்களுக்கு சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஸ்ரவேலர்கள் வனாந்திர வழியாக 40 ஆண்டுகள் அலைந்து திரிந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து அடுத்த 11வது நாள்லேயே கானானுக்குள் வந்துட்டு இருக்க முடியும்.
ஆனால் அவர்களுடைய அவிசுவாசமும் கீழ்ப்படியாமையும் முரட்டாட்டமும் தேவனுக்கு மிகுந்த எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்கினதுனால எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த முதல் தலைமுறை ஏறக்குறைய ஆண்கள் மட்டும் 6 லட்சம் பேர், பெண்களும் குழந்தைகளும் கணக்கில் சொல்லப்படவில்லை. இந்த முதல் தலைமுறை இந்த 40 ஆண்டு கால வனாந்தரத்திலேயே இறந்து போனார்கள். இந்த 40 ஆண்டு காலத்திலே தேவன் அவர்களை வனாந்தரத்திலே கொடுத்தார். அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் அவர்கள் தான் கானானுக்குள்ள, அதாவது புதிய தலைமுறை, 2வது தலைமுறை, அவங்க தான் கானானுக்குள் போவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டது. மோசேயானவர் இந்த 40 ஆண்டு முடிவில் 2வது தலைமுறையாக வாழுகிற அந்த இஸ்ரவேலர்களுக்கு மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்திலிருந்து தேவன் சொன்ன கட்டளைகள் எல்லாவற்றையும் விவரித்து 2வது முறையாக பேசுகிறார். இதுதான் அதனுடைய பின்னணி. உபாகமம் என்பதற்கு ஆங்கிலத்தில் டியூட்ரானமி என்று வந்திருக்கிறது. அந்த டியூட்டர் என்ற வார்த்தைக்கு 2ஆம் என்று அர்த்தம். அதாவது 2வது ஆகமம், செகண்ட் லா என்று கூட இதை நம்ம அழைக்கலாம், அல்லது ரிமைண்டர் என்று கூட நம்ம இதை சொல்லலாம். உண்மையிலேயே யாத்திரையாகமும் லேவியராகமும் எண்ணாகமும் ஆகிய இந்த 3 புத்தக இடைக்காலத்தில் தான் இஸ்ரவேலர்கள் வனாந்தர மார்க்கமாக கானானை நோக்கி பயணிக்கிறார்கள். அவர்கள் கானானுக்கு அருகிலே வந்து விட்டார்கள். 40வது ஆண்டு முடிந்து விட்டது. மோசே இப்பொழுது அவர்களுக்கு புத்திமதிகளை சொல்கிறார். ஞாபகத்தை அவர்களுக்காக நினைவு கூறும்படியாக செய்கிறார். இந்த புத்தகத்தில் 3 விஷயங்களை மோசே அவர்களோடு பேசுகிறார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று, வாட் காட் ஹஸ் டன் ஃபார் தி இஸ்ரேல். இதுவரைக்கும் இஸ்ரவேலுக்காக தேவன் என்ன செய்தார், முதல் கேள்வி. 2வது கேள்வி, வாட் காட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் இஸ்ரேல். தேவன் இஸ்ரவேல் இடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறார். 3வது, வாட் காட் வில் டூ ஃபார் த இஸ்ரேல். எதிர்காலத்தில் தேவன் இஸ்ரவேலுக்காக என்ன செய்ய போகிறார். இந்த 3 கேள்விகளுக்கு விடையளிக்கும் விதமாகத்தான் இந்த 34 அதிகாரங்கள் நிறைந்த உபாகம புத்தகத்தை நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கேள்வியை நீங்கள் மனதிலே உள்வாங்கிக் கொண்டு இந்த புத்தகத்தை நாம் படிக்கும்போது இது ஏன் எழுதப்பட்டது, இதில் சொல்லப்பட்டவைகள் என்ன என்றெல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக உபாகமம் 1வது அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனம் பாருங்கள். பக்கம் 323 பழைய ஏற்பாடு. உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றைப் போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்கள். அதாவது 2வது தலைமுறையாகிய அந்த புதிய மக்களுக்கு சொல்லுகிறார், எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை தோளிலே சுமந்து வருகிறாரோ அவ்விதமாக தேவன் உங்களை சுமந்து கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, இஸ்ரவேலுடைய வாழ்க்கையை நாம் படித்தால் அவர்கள் கையில் ஆயுதம் கிடையாது, அவர்கள் யுத்தத்தை கற்றதும் கிடையாது, போர் கருவிகளை அவர்கள் உருவாக்கி கொண்டதும் கிடையாது. ஆனால் இந்த இஸ்ரவேலர்கள் இந்த கானானை அவர்கள் அடைவதற்கு முன்பாக ஏறக்குறைய 30 ராஜ்யங்களை எதிர்த்தார்கள், ராஜாக்களை வென்றார்கள். தேவன் அவர்களோடு இருந்ததுனால அது சாத்தியமாயிற்று. இதெல்லாம் மோசே அவர்களுக்கு சொல்லுகிறான். கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்தார் என்பதை நினைத்து பாருங்கள். உபாகமம் 10வது அதிகாரம் 12வது வசனம். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்திலே அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அதாவது கானானுக்குள் குடியேறப் போகிற அந்த ஜனங்களுக்கு நினைவுபடுத்துகிறார், கடவுள் உங்களிடத்தில் என்னப்பா கேட்கிறாரு, அவருடைய வார்த்தையை கை கொள்ளுங்கள், முழு இருதயத்தோடு அவரிடத்தில் அன்பு கூறுங்கள்,
அவருடைய கட்டளைகளை நியமங்களை எல்லாம் கைக்கொள்ளுங்கள். 16, 17 வசனங்கள். ஆதலால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரவுமான தேவனுமா இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. ஆகவே இஸ்ரவேலுக்கு தேவன் யார் என்பதை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார். கடவுளுக்கு காணிக்கை கொடுத்து அல்லது ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்கள் அவரை ஏமாற்ற முடியாது. அவர் ஏதோ பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல, லஞ்சம் வாங்குகிறவர் அல்ல. நீங்கள் கடவுளை உங்கள் சொந்த முயற்சினால் திருப்திப்படுத்த முடியாது. அவர் மகா பெரிய தேவனும் மகத்துவமான தேவனும் வல்லமை நிறைந்தவரும் இருக்கிறார். ஆகவே இஸ்ரவேலே கேள் என்று அந்த 2வது தலைமுறையாகிய கானானுக்குள் போக விரும்புகிற அந்த மக்களுக்கு இந்த நற்செய்தியெல்லாம் கூறுகின்றார். உபாகமம் 30வது அதிகாரம் 19, 20 வசனங்கள். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். அதாவது அந்த கானானுக்குள் பிரவேசிக்கிற அந்த புதிய 2வது தலைமுறைக்கு இந்த புத்திமதியை அவர் சொல்கிறார். நண்பர்களே, உங்களுக்கு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தில் தேவன் ஆபிரகாமை அழைத்து அவனுக்கு 2 வாக்குத்தத்தங்களை கூறினார். அதாவது ப்ராமிசஸ். அந்த வாக்குத்தத்தங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் காண்பிக்கிற தேசத்துக்கு போகும்படி சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னார். 2வது, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். ஆங்கிலத்தில் சொல்றதா இருந்தா a land promise, a seed promise. அதாவது ஆபிரகாமினுடைய வழியில வருகிற அந்த குடும்பம், அந்த தலைமுறை, அந்த மக்கள் கானான் தேசத்தை அனுபவிப்பார்கள். அந்த ஆபிரகாமினுடைய பிள்ளைகளின் வழியாக, குடும்பத்தின் வழியாக இயேசு கிறிஸ்து பூமியில் உள்ள எல்லா வம்சங்களையும் ஆசீர்வதிக்கும்படி பிறக்க போகிறார். இந்த 2 தகவல்களையும் ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார். அதுல முதலாவது ஆசீர்வாதம் தேசத்தை பற்றிய ஆசீர்வாதம். அதாவது பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசம். ஆபிரகாமினுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலர்கள் ஆதியாகமம் 50வது அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். அவர்கள் எகிப்தில் இருக்கிறார்கள். 450 வருஷம் அவர்கள் அடிமைகளாக அங்கே இருந்தார்கள். சரியாக அந்த 450 வருடம் முடியும் காலத்தில் இஸ்ரவேலரை தேவன் மோசேயை கொண்டு புறப்பட செய்கிறார். பஸ்கா அனுசரித்த அந்த ராத்திரியிலே அவர்கள் புறப்பட்டார்கள். அப்படி அவர்கள் புறப்படும் போது ஏறக்குறைய 6 லட்சம் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் கணக்கில் சொல்லப்படாத அளவுக்கு லட்சோபலட்சமாயும் அவர்கள் இருந்தாங்க. ஆனால் அவர்கள் எகிப்துக்கு போகும்போது 70 பேராய் போனாங்க. 70 பேராய் போனவங்க 430 வருஷத்துல இவ்வளோ ஜனமாக, இவ்வளோ பெரிய தேசமாக அவங்க மாறிட்டாங்க. ஒரு காலத்தில் இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு முந்தின நாள் ஆகஸ்ட் 14ஆம் தேதி பாகிஸ்தான் சுதந்திரம் அடைகிற அந்த நாளில் ஒரு சட்டம் ஒன்று வந்தது. இந்தியாவில் இருக்கிற யார் வேணாலும் அவர்கள் இஸ்லாமிய நாடாகிய பாகிஸ்தானுக்கு போகணுன்னா தாராளமாக போகலாம். அவங்க எந்த விதமான பாஸ்போர்ட் எதுவுமே எடுத்துன்னு போவாங்க. அந்த நாட்டு குடிகளாக அவங்க போயிடலாம். அதே போல் பாகிஸ்தானில் இருக்கிறவங்க இந்தியாவுக்கு வர விரும்பினா அவங்க வந்துடலாம். அந்த டிரான்சிஷன் பீரியடில் எத்தனை லட்சம் மக்கள் இந்த புறமும் அந்த புறமும் போனார்கள் தெரியுங்களா? ஆகவே ஒரு நாடு இன்னொரு நாட்டை நோக்கி போகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை அடையும்படி ஒரு மாபெரும் மக்கள் கூட்டமாக, ஒரு தேசமாகவே புறப்பட்டு போனாங்க. A nation was walking in a foreign land. தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்தில் கானான் தேசத்தை சுதந்திரிக்க போகிறவர்கள் நடந்து போகிறார்கள்.
இப்படி புறப்பட்டு போன மக்கள் 11 நாள்ல கானானுக்குள் போயிருக்க வேண்டும். ஆனால் அவளுடைய அக்கிரமத்து நிமித்தம், அவளுடைய அநியாயத்து நிமித்தம், அவளுடைய கடினமான கழுத்துகள் நிமித்தம், அவளுடைய மீறுதல் நிமித்தம், அவள் கர்த்தரை கோபம் உண்டாக்கினதுனால அவளுடைய பயணம் 40 ஆண்டுகளாக வனாந்தரத்திலே விடப்பட்டது. ஆக இஸ்ரவேலர்கள் 430 வருஷத்துக்கு பிறகு புறப்பட்டார்கள். 40 ஆண்டு காலம் அவர்கள் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தார்கள். மொத்தம் 470 வருஷம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர்கள் பெறுவதற்கு 470 வருஷங்களாச்சு. 470வது வருஷத்துல அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்க கொஞ்சம் முன்னதாக, மோசேயினுடைய மரணத்துக்கு முன்னதாக, மோசே அந்த தலைமுறைக்கு சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய பெற்றோரை போல் இருக்கக்கூடாது, அவர்களை தேவன் சிதறடித்தாரே, நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும், அவரே உனக்கு புகழ்ச்சியா இருக்கிறார், அவரே உன்னுடைய யுத்தங்களின் கடவுளாக இருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களுக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறார். எதை நீங்க தெரிஞ்சுக்குங்க? நீங்க ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளுங்க, ஜீவனை தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இதுதான் உபாகமத்தில் உள்ள மொத்த செய்தி. இப்பொழுது 28ஆம் அதிகாரத்தில் சில பகுதியை நம்ம வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். கவனிச்சிங்களா? பலிக்கும் அப்படின்னா நிறைவேறும். அதாவது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம மேல வந்து இறங்கிடும். அதெல்லாம் நம்ம போய் தேடின்னு வர வேண்டிய அவசியமே கிடையாது, அது நடந்து விடும். இன்றைய காலத்திலும் கூட இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே உண்மையுள்ள மக்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே வாசிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய மக்களாக நாம் வாழும்போது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படியெல்லாம் பலிக்கும்னு அந்த இஸ்ரவேலுக்கு அவர் சொல்றாருன்னு கவனிங்க. 28வது அதிகாரம் 3வது வசனம், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கத்தையும் உன் ஆடுகளின் மந்தைகளாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். பிறக்கும் போது ஆசீர்வாதம், இறந்து போனாலும் ஆசீர்வாதம். 7ஆம் வசனம் பாருங்கள், உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கை இடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். இப்பேற்பட்டதான ஆசீர்வாதங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கூறினார். நீங்க ஆழமா அந்த வசனங்களை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நம்முடைய உழைப்புக்கும் மேல, நம்முடைய முயற்சிகளுக்கும் மேல, அதாவது இஸ்ரவேலனுடைய எந்த ஒரு செயலையும் தொட்டால் துலங்கும், எது செஞ்சாலும் அவன் ஆசீர்வாதமா இருப்பானாம். ஒரு பட்டணத்துக்குள்ள போகும்போது அவனுக்கு ஆசீர்வாதமா, வெளியே வரும்போது ஆசீர்வாதமா. இன்னைக்கு நாம ஒரு வீடு வாசல் இல்லாமையே இருக்கிறோம். ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கு பட்டணங்களை கொடுத்தார். பாருங்க, அவங்க சாப்பிடுற பாத்திரத்தை ஆசீர்வதிக்கிறேன்றார், அவங்க வச்சிருக்கிற எண்ணெய் பாத்திரங்களை ஆசீர்வதிக்கிறேன்றார், உன்னுடைய களஞ்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்ன்றார். உன் வீட்டுக்கு வெளியே
உன்னுடைய தொழில், வியாபாரம், மிருக ஜீவன் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம்ன்றார். ஒரு மனிதன் சொன்னா அவனுக்கு ஒரு எதிரி இருப்பான். ஒரு வழியா வந்தா 7 வழியா ஓடி போயிடுவானா. எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் அந்த இஸ்ரவேலர்களுக்கு கூறினார். நீங்க இதே 28வது அதிகாரம் இதனுடைய பின்பாகத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போகும்போது உங்களுக்கு என்ன நேரும்? எப்பேற்பட்ட சாபங்கள் உங்கள் மீது வந்து சேரும்? எப்பேற்பட்ட நோய்கள் உங்கள் மீது வந்து சேரும்? எப்பேற்பட்ட வருத்தங்கள் உங்களுக்கு வந்து சேரும்? எப்பேற்பட்ட கடன் பாரங்கள் உங்கள் மீது வரும்? நீங்க எப்பேற்பட்ட அந்நிய தேசத்துல அடிமைகளா இருப்பீங்க? உங்களுடைய நாட்கள் எவ்வளவு கொடுமையா இருக்கும். இன்னைக்கும் இப்படிப்பட்ட சாபங்களை உடைய மக்களை நாம் பார்க்கிறோம், ஆசீர்வாதங்களை உடைய மக்களை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய சபையானது ஒரு பக்கம் ஆசீர்வாத மக்களை காண்பிக்கிறது, மறுபக்கம் உலகத்தில் சாபத்தின் மக்களை காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட இந்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியமா இருக்கிறது என்று என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம். உபாகமம் 34வது அதிகாரம். பின்பு மோசே மோவாபின் சமனான வெளியிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமல்ல கீலேயாத் தேசம் அனைத்தையும், நாப்தலி தேசம் அனைத்தையும், எப்ராயிம் மனேசே என்பவர்களின் தேசத்தையும், கடைசி சமுத்திரம் வருமுள்ள யூத தேசம் அனைத்தையும், தென்புறத்தையும், சோவார் வரைக்கும் உள்ள பேரீச்ச மரங்களின் பட்டணங்கள் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்கு ஆகிய சமனான பூமியும் காண்பித்தார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று, கவனிங்கள், பேனால் அடிக்கோடிடுங்கள், என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான். இதை உன் கண் காணும்படி செய்தேன், ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார். அதாவது இதையெல்லாம் பிஸ்காவின் கொடுமுடியில் 120 வயது நிறைந்த மோசே காண்கிறார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் கானான் தேசத்துக்குள்ளே போல, ஆனால் அந்த கானான் தேசத்துக்குள்ளே போய் அவங்க பங்கிட்டு கொள்ளக்கூடிய அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தினுடைய இலக்கத்துக்கு படியான அந்த பட்டணங்கள்லாம் பிரித்து கணக்கெடுத்து தேவன் முன்கூட்டியே மோசே காண்பிக்கிறார். மோசே அதை பார்க்கிறார், கொடுமுடியிலிருந்து பார்க்கிறான், தூரத்திலிருந்து பார்க்கிறான். கவனியுங்கள், அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்தில் இருக்கும் பெத்பேருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையும் இல்லை, அவன் பலன் குறையும் இல்லை. எவ்வளவு அற்புதமான ஒரு மனிதன் இந்த மோசே என்று பாருங்கள். இந்த உபாகம புத்தகம் இஸ்ரவேலர்களுக்கு மறுபடியும் நினைவு கூற செய்கிற ஒரு புத்தகமாக, கானானுக்குள் அவர்கள் பிரவேசத்துக்கு முன்பாக ஒரு கைடு மாதிரி, ஒரு துணை புத்தகம் போல இது பேசப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, நமக்கு நேரம் இல்லை, அநேக விஷயங்கள் இதற்குள்ளே பேசப்பட்டிருக்கு. ஆனாலும் உங்களுடைய கவனத்தை கவர்வதற்காகவும் சிறிதளவு இந்த உபாகம புத்தகத்தை தெரிந்து கொள்வதற்காகவும் ஒரு முன்னுரையை போலவும் இந்த நிகழ்ச்சியில் இவைகளெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த 34 அதிகாரத்தை 3ஆக பிரிச்சுக்கலாம் நான் சொன்னேன். அதில் என்ன, முதல் பாகம் என்ன, தேவன் இஸ்ரவேலுக்கு என்ன செய்தார். ரெண்டாவது, தேவன் இஸ்ரவேலருக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார். மூன்றாவது, தேவன் இஸ்ரவேலுக்கு எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறார். இந்த 3 தகவல்களையும் மோசே அவர்களுக்கு சொல்கிறார். இந்த வார்த்தையின்படி நடந்த இந்த மக்களை தான் மோசேனுடைய மரணத்துக்கு பிறகு கானானுக்குள் வழி நடத்தும்படி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நண்பர்களே, நாளை யோசுவா புத்தகத்தோட நாம் இந்த நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறோம். நீங்கள் சிறிதளவு அதை படித்துக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையானது உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, இதோ உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு
நீர் எவ்வளவு அற்புதமான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீர், எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை குறித்து பேசியிருக்கிறீர். இதோ உனக்கு முன்பாக ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் வைத்தேன். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற மக்களாக, ஜீவனை சுதந்திரிக்கிற மக்களாக எங்களை மாற்றியறலும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்கள் திருமறை நேர நேயர்களே. திருமறைக்கு திரும்புவோம், பேக் டு த பைபிள். இந்த தொடர் நிகழ்ச்சியில் 3ஆம் பாகத்தில் உபாகமம் புத்தகத்திலிருந்து இன்று நீங்கள் செய்தியை கேட்டிருக்கிறீர்கள். உபாகமம் துணை ஆகமம் அல்லது இணை ஆகமம், மோசே எழுதின 5வது புத்தகம். இந்த புத்தகத்தில் மீண்டும் 10 கட்டளைகளையும் பல உப கட்டளைகளையும் மோசேயானவர் இஸ்ரவேலுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். அதை தான் இன்று நீங்கள் செய்தியாக கேட்டிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, மனிதன் மறக்கும் குணமுடையவனாக இருக்கிறான். ஆகவே தான் தேவன் மறுபடியும் அவனுக்கு நினைப்பூட்டும்படி இந்த ஆகமத்தில் 10 கற்பனைகளை அல்லது 10 கட்டளைகளை மீண்டும் எழுதி கொடுத்ததை நீங்கள் பார்க்கலாம். நினைப்பூட்டுகிறதை நீங்கள் படிக்கலாம். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை அநேகர் தொடர்ந்து எழுதி வருகிறீர்கள். குறிப்பாக காலை பொழுதில் நீங்கள் எழுந்து உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து குறிப்புகளை எழுதி கொள்கிறீர்கள். உங்களை பாராட்டுகிறோம். சமீபத்தில் நிறைய பேர் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்கள், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்கள். அவர்களை பாராட்டுகிறோம். சிலர் இந்த நிகழ்ச்சிகளை பதிவு செய்து டிவிடிகளாக விசிடிகளாக மாற்றி நண்பர்களுக்கு கொடுக்கிறீர்கள். உங்களை பாராட்டுகிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளுக்காக சனிக்கிழமை தோறும் நடக்கிற ஜெப கூட்டத்தில் நாங்கள் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுப்பார். இன்னும் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். மோசே எந்த வயதில் மரித்தார்? அவரை அடக்கம் செய்தது யார்? எளிமையான கேள்விதான். சிந்தித்து பதில் எழுதுங்கள். வசன குறிப்போடு எழுதுங்கள். மோசே எந்த வயதில் மரித்தார்? அவரை யார் அடக்கம் செய்தார்கள்? என்ன நேயர்களே, சீக்கிரமாக பதில் எழுதுங்கள். நல்ல பரிசுகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. திருமறை நேரம், சிறுவர் நேரம், சகோதரி பத்திரிகைகள் உண்டு. அதை தேவைப்படுவோர் அதற்குரிய சந்தாவை செலுத்தி பெற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் சபை கூடும் இடத்திற்கு பிரசங்க பீடம் தேவைப்படுமானால், காணிக்கை பைகள் தேவைப்படுமானால், கர்த்தருடைய பந்தி பாத்திரங்கள், ராபோஜன பந்தி பாத்திரங்கள் தேவைப்படுமானால் தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்குரிய விலை கொடுத்து வாங்கி பயன்படுத்தும்படி அல்லது உங்கள் சபை கூடும் இடத்திற்கு நீங்கள் அன்பளிப்பாக அதை கொடுக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பற்றி குறிப்புகளை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். சத்தியத்தை நீங்கள் கேள்விப்பட வேண்டும். ரோமர் 10:17. சத்தியத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். யோவான் 20:30 மற்றும் 31. சத்தியத்தை கேட்டு நீங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:30. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட வேண்டும். ரோமர் 10:9-10 வசனங்கள். பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற வேண்டும். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம். This message brings hope, joy, love and life. Study the Bible for free at home, directly under the American teachers. Receive God's blessing for you. Write or call us today. World Bible School, 58 Church Street, Kumaran Nagar, Chennai 600082, India. Our telephone number is 04425500882, 93855000882. நீங்கள் சென்னையில் இருந்தால் பொது தொழுகைக்கு வாருங்கள். கிறிஸ்துவின் சபை 29A சர்ச் தெரு, குமரநகர், வில்லிவாக்கம் முதல் ரயில்வே கேட் அருகில், சென்னை 82. தொழுகை நேரம் ஞாயிறு காலை 8 மணிக்கும் ஞாயிறு மாலை 6 மணிக்கும். தொடர்புக்கு செல்போன் 9385500882 மற்றும் 9385500883. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி
திருமறை நேரம் 58 சர்ச் தெரு குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.